அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம். பிறந்த ஒவ்வொருவரும் சாதனைகள் படைக்க வேண்டும் என்று மக்களாகிய நாம் நினைக்கின்றோம். அதே சமயத்தில் வீடா, இது என்ன வீடியா, இந்த வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல, ஆகையினால நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா, காசி, கயா, கங்கை என்று போக போறேன். அங்க போய் ஏதோ ஒன்றை செஞ்சு கடைசியில அங்கேயே என்னுடைய இறுதி நாட்களை கழிக்க விரும்புகின்றேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். சிலர் இருப்பார்கள். சிலர் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, இல்லறம் வேண்டாம், நான் துறவரத்தை மேற்கொள்ள போகிறேன், அந்த துறவரத்திலே மேற்கொண்டது மட்டுமல்ல, நான் மிக மேலான தவத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கப் போகிறேன் என்று கூறுவார்கள். ஆனால் தவம்னா என்ன, சும்மாவா? இந்த உலகத்திலே நாம் பிறந்திருக்கின்றோமே, அதுவே நாம் செய்திருக்கின்ற மிகப்பெரிய தவமாகும். அப்படிப்பட்ட தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதிலே எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? காட்டிற்கு சென்று அல்லது ஆறுகள் ஓடுகின்ற நதிக்கரை ஓரம் இருந்து அல்லது கோயிலை சுற்றி வந்து அல்லது மிக மிக பெரிய புத்தகங்களை எல்லாம் படித்து அதுதான் அதிலிருந்து பெறக்கூடிய அறிவுதான் நாம் பெற்றிருக்கக்கூடிய தவம் என்று சொன்னால் அது சிறந்த தவமாக அமையுமா என்று சொன்னால் கண்டிப்பாக தவமாக அமையாது. அப்ப எதுதான் தவம் என்று கேட்கிறீர்களா? ஒரு கதையை தெரிந்து கொள்ளுங்கள். புத்தர் இருக்கின்றார். புத்தர் ஒரு சமயம் நடந்து போய் கொண்டிருக்கின்றார். அவர் போன பாதை மிகவும் குறுகலான ஒரு பாதை. அந்த பாதையிலே அவருக்கு முன்பாக ஒரு ஆட்டு இளையன் என்ன செய்தான் தெரியுமா, நிறைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு சென்றான். நேரம் ஆகிவிட்டது என்பதனால் அந்த ஆட்டு மந்தைகளை விரைவாக செல்வதற்காக ஓட்டுகின்றான். அப்படி ஓட்டிக்கொண்டு சென்ற பொழுது ஒரு ஆடு விரைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக தாவிய பொழுது அதனுடைய குட்டி ஆடும் தாவ முயற்சிக்கின்றது. அதை கீழே விழுகிறது இடறி. அந்த இடறிய பொழுது அதனுடைய கால் சற்று என்ன ஆயிற்று என்று சொன்னால் அடிப்பட்டது. அந்த ஆட்டினால் விரைந்து ஓட முடியவில்லை. ஆனால் அந்த ஆட்டு இடையன் அதை கண்டானா என்று சொன்னால் அவனுக்கு தேவை மந்தைகளை விரைவாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஆகையினால் ஆடுகளை விரைவாக ஓட்டினான். ஆனால் புத்தர் இதை கண்டு கொண்டிருந்தார். விரைந்து சென்று அந்த கீழே விழுந்த ஆட்டினை தூக்கி எடுத்துக்கொண்டார். அதை எங்கே காலிலே அடிப்பட்டதோ அந்த இடத்தை மெல்ல அப்படியே தடவி கொடுத்தார். தடவி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த ஆட்டை மற்ற மந்தைகளோடு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக கீழே விடவில்லை. அதை தனது தோளிலே சுமந்து கொண்டு அந்த ஆட்டிடையன் எங்கே செல்கிறான் என்று பார்த்து கொண்டு போய் விட்டார். அப்ப அவர் என்ன தெரிந்து கொண்டார் தெரியுமா, உயிர்கள் துன்பப்படுகிறது. துன்பப்படுகின்ற வேளையிலே அவற்றை என்ன செய்யக்கூடாது, மேலும் துன்பப்படுத்தக்கூடிய வகையில் நடத்தாமல் அந்த துன்பத்தை புரிந்து கொண்டு அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார். புத்தர் இப்படி செய்தாரே, பிற உயிர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை போக்குவதற்காக தானே எடுத்து செய்தார் அல்லவா, அதுதான் மிகச்சிறந்த தவமாகும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.